40 நாடு முழுவதும் ஒரு மாதத்திற்கு மேலாக ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டிருக்கும் நிலையில் தற்பொழுது 2 வாரங்களுக்கும் மேலாக தற்பொழுது ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. கொரோனா தொற்று தீயாக பரவி வரும் இந்த சூழ்நிலையில் தற்பொழுது மேலும் 2 வாரங்களுக்கு நாடு முழுவதும் ஊரடங்கை நீட்டித்து உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த மேலதிக விவரங்களை பதிவு செய்வதற்காக News18 தமிழ்நாட்டின் முதன்மை ஆசிரியர் திரு குணசேகரன் இணைகிறார். சார், தற்பொழுது இந்த 2 வாரங்கள் மேலும் நீட்டித்து தற்பொழுது ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கான சாதக பாதகங்கள் என்னவாக இருக்க போறது சார்? முதல்ல இந்த ஊரடங்கு செய்தியை முதல்ல பார்க்கணும். அதாவது மத்திய உள்துறை அமைச்சகம் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. மே 4ஆம் தேதியிலிருந்து மேலும் 2 வார காலத்திற்கு ஊரடங்கு என்பது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. நாடு முழுவதுமான ஒரு ஊரடங்கு. முன்பெல்லாம் நாடு முழுவதுமான ஊரடங்கு என்பதற்கு பிரதமர் தோன்றி பேசி அதற்கான அறிவிப்பை வெளியிட்டு வந்தார். இப்போது மத்திய அரசு இந்த 2 நாட்களில், அதாவது 40 நாள் ஊரடங்கு என்கிற நிலைமை இப்போது இருக்கிறது. இது வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை முடிவடைய இருக்கிறது. திங்கட்கிழமை இயல்பு நிலை திரும்பக்கூடும். பாதிப்பு இல்லாத இடங்களில் இந்த ஊரடங்கு நீட்டிக்கப்படாது என்ற செய்தி பலருக்கும் எதிர்பார்ப்பு இருந்து வந்தது. ஆனால் இப்போது ஊரடங்கு என்பது மேலும் 2 வார காலத்திற்கு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு மிக முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். முதல்ல பிரதமர் 21 நாட்கள் ஊரடங்கு என்று அறிவித்தார். அந்த 21 நாட்கள் நாம் ஊரில் அடங்கி இல்லாமல், வீட்டில் முடங்கி இல்லாமல் போனால் நாம் 21 ஆண்டுகள் பின்தங்கி போய்விடுவோம் என்று அவர் சொல்லியிருந்தார். அதற்கு பிறகு அது மேலும் 2 வார காலம் நீட்டிக்கப்பட்டது. இப்போது மேலும் 2 வார காலத்திற்கு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு என்ன சொல்ல, ஒரு விரிவான செய்தி அறிக்கையை மத்திய அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறது. பத்திரிகை தகவல் துறையின் சார்பில் வெளியிட்டிருக்கக்கூடிய அதுல சில நீண்ட விளக்கங்கள் அறிக்கப்பட்டிருக்கின்றன. அதுல மிக முக்கியமான அம்சமாக இருக்கிறத ஒவ்வொன்றாக பார்த்தோமானால், இப்போ குறிப்பாக சில துறைகள்ல விளக்கு கூட கொடுத்திருக்கிறாங்க. இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த எண்ணிக்கை என்பது நாடு தழுவிய அளவில் அதிகரித்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் எல்லாவற்றையும் கவனமாக பரிசீலித்த பிறகு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2005 பேரிடர் மேலாண்மை சட்டம் 2005 படி மேலும் 2 வார காலத்திற்கு, மே 4 மேலும் 2 வார காலத்திற்கு இந்த ஊரடங்கு நீட்டிப்பு என்று இதை சொல்லியிருக்கிறாங்க. இதுல குறிப்பாக புதிய கைட்லைன்ஸை இது எப்படி ரெகுலேட் பண்ணலாம், வெவ்வேறு தொழில்களுக்கு எப்படியான அவகாசத்தை தரலாம் அப்படின்றதுக்கு வெவ்வேறு இதை கொடுத்துருக்குறாங்க. 3 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. ரெட் ஹாட்ஸ்பாட் அப்படின்றத சிவப்பு மண்டலங்கள், அதற்கு பிறகு பச்சை, அதற்கு பிறகு ஆரஞ்சு மண்டலம்னு பிரிச்சிருக்காங்க. இந்த இடத்துல இந்த 3 இடங்கள்ல, அதாவது 3 மண்டலங்கள்ல கிரீன் அண்ட் ஆரஞ்சு ஜோன்ஸ், அந்த 2 பாதிப்பு குறைவாக இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு தளர்வை தரலாம், என்னென்னலாம் அனுமதிக்கப்படலாம் அப்படின்ற விவரத்தையும் அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. அதன்படி ஒவ்வொரு பச்சை மண்டலமாக இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் கடந்த 21 நாட்களாக புதிய கேசஸ் எதுவும் வரல. கிருமி தொற்றோட கடந்த 3 வாரமாக யாரும் வரல அப்படின்னு அர்த்தம். அதே போல ரெட் ஜோன் அப்படின்றதுல சில மாவட்டங்கள் இவ்வாறாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இதுல பச்சை மண்டலம் அல்லது சிவப்பு மண்டலம்னு அறிவிக்கப்படாத மற்ற மண்டலங்கள் ஆரஞ்சு மண்டலங்கள் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க. இது வாரந்தோறும் இது ரெவ்யூ செய்யப்படும் அப்படின்ற ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல பிரதமர் நரேந்திர மோடி கூட மத்திய அமைச்சர்களுடன் ஒரு ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்துதான் இப்படி ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அதற்கான சூழல் தற்பொழுது இந்தியாவில் இருக்கிறதா சார்? நிச்சயமாக பல பகுதிகளில் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ இத ஊரடங்கை நாடு முழுவதும் தளர்த்தாமல் அப்படியே விட்டுட்டாங்கன்னு சொன்னா, இதனுடைய தாக்கம் என்பது நோய் பரவலை தடுப்பதில் சிரமங்கள் இருக்கு அப்படின்ற காரணங்கள் இருக்கு. இது நிச்சயமாக 2 அம்சங்கள்ல பார்க்கணும். பாரதூரமான விளைவுகள் இதன் மூலமாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. பாரதூரமான விளைவு அப்படின்னு சொல்லி பார்க்கிறது என்னன்னு சொன்னா, மக்கள் அன்றாடம் காய்ச்சலாக இருக்கக்கூடியவர்கள், ஏழை எளியவர்களுக்கு இதுவரையிலும் இந்த 40 நாளுக்கு மாநில அரசு 1000 ரூபாய் கொடுத்துருக்கு. 500 ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் ரேஷன் கொடுத்துருக்குறாங்க. இப்போ மற்றவர்கள் சம்பளம் வேலை இல்லாம இருக்கக்கூடிய நிலைமை இருக்கிறது. அரசுக்கு 2 சிக்கல் இருக்கு. ஒன்று, இந்த 40 நாட்களுக்குள் நோயை கட்டுப்படுத்தி இருக்க வேண்டும். அது நோயை புதிய தொற்று யாரிடமெல்லாம் இருக்குன்னு பார்ப்பதும்,
அதிகமான எண்ணிக்கையில டெஸ்ட் பண்றதும், அந்த அதிகமான எண்ணிக்கையில டெஸ்ட் பண்ணி அதுல இருக்கக்கூடியவங்களை ஒவ்வொருவராக தேடி கண்டறிந்து அவங்கள போய் ஆராய்ந்து அவங்களையும் பிடிச்சிட்டு வந்து அவங்களையும் சோதனைக்கு உட்படுத்தி ஒரு முழுக்க ஒரு தடுப்பு நடவடிக்கைக்குள் போக வேண்டிய ஒரு அவசியம் அப்படின்றது அரசுக்கு இருக்கிறது. அதுல இந்த முதல் 3 வாரத்தில் அவங்களால பெரிய முன்னேற்றத்தை அடைய முடியல அப்படின்ற ஒரு சூழல்ல இந்த ஊரடங்கை 2 வார காலம் நீட்டிச்சாங்க. இப்போ 2 வார காலத்திலையும் அவங்க எதிர்பார்த்த வெற்றியை அல்லது முன்னேற்றத்தை அடைய முடியலன்ற பட்சத்துல இப்ப மேலும் நீட்டிச்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி நீட்டித்து இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தான் நமக்கு வேறு பல அச்சங்களும் இதுவும் வந்து பல பொருளாதார அறிஞர்களால நேற்றைக்கு கூட காலத்தின் குரல் விவாதத்துல பல பேரும் சொன்னாங்க, ஊரடங்கை மேலும் நீடித்தால் இது வந்து மக்கள் தாங்க முடியாத சுமைக்கு ஆளாவார்கள். எனவே இது எல்லாவற்றையும் பரிசீலிக்க வேண்டும் அப்படின்னு. இன்று காலையிலிருந்தே இதற்கான சிறிய சமிக்ஞைகள் தெரிய வந்தன. நேற்றிலிருந்தே அரசுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கிறது அப்படின்னு. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் சென்னையில நிச்சயமாக ஊரடங்கு நீடிக்கப்படும். அது 1 வாரமா 2 வாரமானு தெரியலன்ற ஒரு நிலைமை இருந்தது. பிரதமர் சில நாட்களுக்கு முன்னால் முதலமைச்சர்களோடு எல்லா மாநில முதலமைச்சர்களோடும் கலந்து ஆலோசனை செய்தார். அந்த ஆலோசனை கூட்டத்தில் சில முதலமைச்சர்கள் ஊரடங்கை நீட்டிக்கணும்னு கேட்டுக்கொண்டாங்க. சிலர் தளர்த்துவதுதான் சரி, பொருளாதார நடவடிக்கைகள் முழுமையாக முடங்கி போய்விட்டால் நாடு என்ன ஆவது அப்படின்னு கவலையும் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த சூழ்நிலையில நேற்று 2 நாட்களாக வெளி மாநிலத்தில் போய் தங்கி இருக்கக்கூடிய தொழிலாளர்களை அவங்க சொந்த ஊருக்கு அனுப்புவதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள், அதற்கான பஸ் ரயில் வசதிகளை செய்யுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போதே அதற்கான ஒரு முடிவு அரசுக்கு வந்துருச்சோ, இந்த முடிவை மனதில் வைத்து கொண்டுதான், ஏன்னா இன்னும் 14 நாள் அப்படின்றத வெளி மாநிலத்தில் போய் மாட்டிக்கொண்ட தொழிலாளர்கள் தாங்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்திலிருந்து அதை செய்திருக்கிறாங்க அப்படின்னு இப்போ பின்னோக்கி பார்க்கிற போது தெரிகிறது. இந்த கால அவகாசம் என்பது கூடுதலாக போகக்கூடிய நேரத்தில் வேறு வழி இல்லாமல் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலைக்கு மாநில அரசுகள் தள்ளப்பட்டிருக்கின்றன. இப்போ மாநிலங்களுக்கான அம்சம்னு பார்த்தா, இப்போ நாடு தழுவிய அளவுல இந்த நெருக்கடி இருக்கிறதுனால மாநிலங்கள் அவங்களே முடிவு பண்ணட்டும் அப்படின்ற ஒரு நிலைதான் சில நாட்களுக்கு முன்னால் பிரதமர் முதலமைச்சர்களோடு பேசும்போது என்ன செய்யலாம் அப்படின்னு வருகிற போது அந்தந்த மாநிலத்துல அவங்களுடைய சூழலுக்கு ஏற்ப முடிவு செய்து கொள்ளட்டும் அப்படின்ற ஒரு தன்மை தான். லாக்டவுனை ஈஸிங் அவுட் ஆஃப் லாக்டவுன் அப்படின்ற ஒன்று அவங்கவுங்க ஸ்டேட்ல இருக்கிற சூழல்ல மாவட்ட அளவிலான சூழலை பார்த்து முடிவு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. ஆனால் இப்போது அப்படியான ஒரு நிலைமை இல்லை. இப்பவும் கூட இந்த கிரீன் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்ற இந்த கிரீன் ஜோன்ஸ்ல, அதாவது எங்கெல்லாம் 3 வாரமா புது கேஸ் வராத இடங்கள்ல சில நடவடிக்கைகளை அனுமதிச்சிருக்கிறாங்க. அது என்னன்னு சொன்னா, ஒரு பஸ் வசதி அப்படின்றது வந்து 50% வசதிகளோடு போக்குவரத்தை இது பண்ணலாம். 50% பஸ் ஆப்ரேட் பண்ணலாம். அதுல 50% அளவுக்கு தான் பயணிகளை ஏற்றணும். 60 பேர் போற பயணம் இருக்குதுன்னா அதுல ஒரு 30 பேர் பயணம் பண்ணலாம் அப்படின்ற ஒன்றுல இது பண்ணியிருக்கிறாங்க. அதே போல சரக்கு போக்குவரத்து அப்படின்றது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு மாநிலமும் யூனியன் பிரதேசமும் சரக்கு போக்குவரத்தை வந்து தடுக்கக்கூடாது. எசென்ஷியல் சப்ளைஸ், இன்றியமையா பொருட்களை எடுத்து செல்வதை வந்து யாரும் தடுக்கக்கூடாது அப்படின்ற அம்சம் இதுல வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இதுல ஏராளமான புதிய தகவல்களும் அதுல விரிவான அறிக்கைகளும் கூட அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல மக்களுடைய பாதுகாப்பை கருதியும் தனி மனிதர்களுடைய நடவடிக்கைகளை இது பண்றதுக்கும் வந்து காலை 7 மாலை 7 வரையிலும் இந்த ப்ரொஹிபிஷன் அப்படின்றது இருக்கும். காலை 7 மணிக்கு பிறகும் இரவு 7 மணிக்கு வரையிலும் யாரும் வெளியில் நடமாடக்கூடாது அப்படின்றது முக்கியமான ஒன்றா இருக்கு. இது நம் காலத்தில் இந்த நூற்றாண்டில் இந்தியாவோ உலகமோ எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய நடவடிக்கை அப்படின்னு தான் இதை சொல்லணும். இது வந்து பொருளாதார ரீதியாக மக்களை என்னவாக மாற்றும், எவ்வளவு பேருக்கு இதனால பாதிப்பு வரும். ஏன்னா ஊரடங்குன்னு அறிவிக்கிறாங்களே தவிர மக்களுக்கு என்ன உதவி செய்ய போறோம் அப்படின்றத இன்னும் அறிவிக்கல. ஊரடங்குன்னு அறிவிக்கிறப்ப வீட்டில் முடங்கி இருக்கக்கூடிய வருமானம் இல்லாத மக்களுக்கு அரசாங்கம் என்ன உதவியை செய்ய போகிறது? அமெரிக்கால வீட்டில் இருக்கிறவனுக்கு $1000 செக் போடுறாங்க, ஏறத்தாழ 1 லட்சம் ரூபாய். அது ஒரு வல்லரசால அது சாத்தியம். ஆனா இந்தியா மாதிரியான ஒரு நாட்டில் அது சாத்தியம் இல்லைன்னு சொன்னாலும் எது சாத்தியமானதோ அதை கூட செய்ய முடியாத ஒரு நிலைமை இருக்கு. தமிழ்நாட்டில் 1000 ரூபாய் கொடுத்ததோடு அப்படியே நிற்கிறது. மேலும் 1000மோ 2000மோ கொடுப்பதற்கு மாநில அரசுகளுக்கு பணம் இல்லைன்ற ஒரு நிலை இருக்கு. ஸோ
ஸோ ஊரடங்கு அப்படின்றத எதிர்கொள்வதற்கு சாதாரண மக்கள் மிக கடுமையான விலையை கொடுத்துருவாங்க. பலர் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நோய் வந்து சாவதை விட பசி பட்டினியில செத்துருவோம் அப்படின்னு அச்சத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஓரளவுக்கு தன்னார்வலர்களுடைய உதவி, அரசு தரக்கூடிய உதவி, அம்மா உணவகங்கள் போன்றவற்றினுடைய உதவி இப்படின்றதெல்லாம் இருக்கிறது ஓரளவுக்கு ஒரு ஆறுதல் அப்படின்னு சொன்னா கூட மக்கள் தாங்க முடியாத துயரத்துக்கு ஆளாவாங்க. இவர்களை இது தவிர்க்க முடியாத ஒன்று அப்படின்னு அரசு கருதி இந்த நடவடிக்கை எடுக்கும்போது மக்களை துயரத்திலிருந்து மீட்பதற்கு உரிய நடவடிக்கைகளை செய்ய வேண்டும். ஷமீனா, நீங்க தொடருங்க. மேலும் ஊரடங்கு 2 வாரங்களுக்கு நீட்டிக்கப்பட்டு இருக்கும் நிலையில் நியூஸ்18 தமிழ்நாட்டின் முதன்மை ஆசிரியர் திரு குணசேகரன் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டிருந்தார். தங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி சார். தொடர்ந்து இதுகுறித்த மேலதிக விவரங்களை பதிவு செய்வதற்காக எம்முடைய செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். அவரிடம் பேசலாம். சுசித்ரா, தற்பொழுது நாடு முழுவதும் கொரோனா தொற்று அதிகமாக பரவி வரும் நிலையில் டெல்லியை பொறுத்தமட்டில் பரவல் எந்த அளவிற்கு இருக்கிறது? விவரங்கள் என்ன? கொரோனாவின் தாக்கம் டெல்லியை பொறுத்த அளவில் நாளுக்கு நாள் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டுதான் வருகிறது என்பதை வந்து நம்மால் பார்க்க முடியாது. கிட்டத்தட்ட 2000 வழக்குகளை தாண்டி இன்று ஒரு நாள் மட்டுமே கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட கொரோனா பாதிப்புகளானது டெல்லியில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட அதில் வந்து 12 சிஆர்பிஎஃப் வீரர்களுக்கு இன்று ஒரே நாளில் வந்து இந்த கொரோனா தொற்றானது ஏற்பட்டிருப்பதாக மாநிலத்தினுடைய அரசாங்கமானது அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. அதை தவிர ஏற்கனவே அறிவித்திருந்தது போல கிட்டத்தட்ட 97 கண்டெய்ன்மெண்ட் ஜோன் அழைக்கப்படும் அந்த அதிக பாதிக்கப்பட்ட மண்டலங்கள் வந்து டெல்லியில் அறிவிக்கப்பட்டு அவை முற்றிலுமாக பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வந்து முடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் அந்த பகுதிகளில் யாரும் வெளியே செல்ல வேண்டாம் எனவும், அதாவது காய்கறி சந்தை உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் பொழுது மிகுந்த கவனத்துடன் செல்ல வேண்டும் என்ற அறிவிப்பை மாநில அரசாங்கமானது அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. ஆசார்பூர் மன்றி மற்றும் சத்தர்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருக்கும் மிகப்பெரிய காய்கறி சந்தைகளில் வந்து காவல்துறையினுடைய பாதுகாப்பு விதிக்கப்பட்டு சமூக இடைவெளி பின்பற்றப்படுகிறது என்பதை வந்து தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபடுத்தப்பட்டு வருகிறார்கள். டெல்லி காவல்துறையும் ட்ரோன்கள் மூலமாக மக்களை வந்து வெளியே விடாமல் இருப்பதற்கான ஒரு அறிவிப்புகளையும் வந்து செய்து வருகிறார்கள் என்பதை முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்திய அறிவிப்பை உள்துறை அமைச்சகத்துடைய அறிவிப்பினை பொறுத்த அளவில் டெல்லி மாநில அரசானது முழுமையாக இந்த ஊரடங்குடைய நீட்டிப்பை அமல்படுத்தும் என்ற ஒரு தகவலையும் டெல்லி மாநில அதிகாரிகள் வந்து கூறியிருக்கிறார்கள். முக்கியமாக டெல்லியினுடைய 11 மாவட்டங்களுமே வந்து ரெட் ஜோன் என அழைக்கப்படும் சிவப்பு மண்டலத்துக்குள் இருப்பதன் காரணமாக ஊரடங்கு நடவடிக்கைகள் வந்து மிக கடுமையாக இருக்கும் என மாநில அரசாங்கமானது அனைவரையுமே வந்து எச்சரித்திருக்கிறது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சுஸ்திரா, டெல்லியை பொறுத்தவரை மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். மேலும் மே 17 வரை தற்பொழுது ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாட்கள் வரை மக்களுடைய உணவு தேர்வை பூர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொண்டிருக்கிறதா? நிச்சயமாக, அதாவது கண்டெய்ன்மெண்ட் ஜோன்களை பொறுத்த அளவில் மாவட்ட நிர்வாகங்கள் அந்தந்த மாவட்ட நிர்வாகங்களே வந்து பொதுமக்களுக்கு தேவையான ரேஷன் உள்ளிட்ட பொருட்களை வந்து அரசாங்க உதவியுடன் வந்து விநியோகித்து வருகிறார்கள். அது தவிர மற்ற முகாம்களில் வைக்கப்பட்டிருக்கும் பொதுமக்களை பொறுத்த அளவில் டெல்லி மாநில அரசானது அவர்களுக்கு எவ்வளவு வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கும் அந்த நபர்கள் இங்கே இருக்கிறார்கள், வெளி மாநிலத்தை சார்ந்த மாணவர்கள் எவ்வளவு பேர் டெல்லியில் இருக்கிறார்கள் என்பதை கணக்கெடுத்து அவர்களுக்கு தேவையான அனைத்து உணவு வசதிகளையும் வந்து அந்தந்த முகாம்களில் வந்து ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அது தவிர பல்வேறு மருத்துவ உதவிகளையும் வந்து டெல்லி மாநில அரசாங்கமானது அவர்களுக்கு தேவையான அந்த முகாம்களில் வந்து செய்து வருகிறது. இது தவிர தன்னார்வலர்கள் டெல்லி மாநில அரசுடன் இணைந்து வெவ்வேறு பகுதிகளில் இருக்கும் அந்த தினக்கூலிகள் உள்ளிட்டவர்களுக்கு வந்து தேவையான உணவு ஏற்பாடுகளை வந்து செய்து வருவது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தற்பொழுது பொருளாதார ரீதியாகவும் பல்வேறு பாதிப்புகள் ஏற்படும் என்று பொருளாதார வல்லுநர்கள் தற்பொழுது மத்திய அரசிற்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள். இருப்பினும் மே 17 வரை தற்பொழுது ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு பிறகாக வரும் விளைவுகளை எப்படி மத்திய மாநில அரசுகள் கையாளப் போகின்றன? நிச்சயமாக பொருளாதாரத்தினை எவ்வாறு சமாளிப்பது என்பது தொடர்பான ஒரு ஆலோசனையானது நிதி அமைச்சகம் மற்றும் பிரதமர் அலுவலகத்தினிடையே வந்து கடந்த சில நாட்களாகவே தொடர்ச்சியாக தினமும் நடைபெற்று வருகிறது என்பதை பார்க்க முடியும். பல்வேறு பொருளாதார நிபுணர்கள் தற்பொழுது தடைப்பட்டிருக்கும் இந்த சூழ்நிலையை வந்து எவ்வாறு ஊரடங்கிற்கு பின்னர் சமாளிப்பது, தற்பொழுது உள்ள நிலையில் எந்தெந்த பகுதிகளுக்கு வந்து பொருளாதாரத்தை சரி செய்யும் வகையில், அதாவது சில நிறுவனங்கள் அல்லது தொழிற்சாலைகளுக்கு இயக்கத்திற்கு அனுமதி வழங்குவது என்பது தொடர்பான ஆலோசனையை வந்து
முன்னெடுத்து வருகிறார்கள். அதன் முதற்கட்டமாகத்தான் வந்து பச்சை மண்டலத்தை பொறுத்த அளவில் குறைந்தபட்ச அந்த தளர்ச்சியானது வழங்கப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து எந்தெந்த மண்டலங்களில் வந்து கொரோனா பாதிப்புகள் மிக குறைவாக இருக்கிறதோ அந்தந்த பகுதிகளில் பொருளாதாரத்தை சரி செய்யும் வகைகள் அனைத்து நிறுவனங்கள், தொழில்துறை நிறுவனங்களை வந்து இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கான ஒரு முயற்சியை மத்திய அரசான ஆலோசித்து வருகிறது. விரைவில் அதற்கான செயல்பாடுகளையும் மத்திய அரசு தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முதற்கட்டமாக பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், நிதி நிறுவனங்கள், அது தவிர விவசாயம் உள்ளிட்ட பகுதிகள் உள்ளிட்ட மிக முக்கியமான அத்தியாவசிய சேவைகளுக்கான அந்த அனுமதியை மத்திய அரசு விரைவில் வழங்குவதற்கான ஒரு ஆலோசனையை வந்து முன்னெடுத்து ஆலோசித்து வருகிறது. டெல்லியை பொறுத்தவரை கொரோனா தொற்று மேலும் பரவாமல் தடுப்பதற்காக மாநில அரசு எந்த மாதிரியான தீவிரமான நடவடிக்கைகள் எல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறது சுசித்ரா? டெல்லியை பொறுத்த அளவில் நம்ம டெஸ்டிங் ஆனது மிகவும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட கூடுதலாக வரவழைக்கப்பட்ட ரேபிட் கிட்டுகளும் சரி, பிசிஆர் கிட்டுகளும் சரி அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அதிக மக்கள் கூடும் பகுதிகளான மிக முக்கியமாக மண்டிகள், அதாவது காய்கறி சந்தைகள், அது தவிர மற்ற மக்கள் வந்து ஒரு சில வெளியே செல்லும் பகுதிகளில் வந்து கூடுதல் கண்காணிப்புகளை வந்து டெல்லி அரசு மற்றும் காவல்துறை அதிகாரிகள் சார்பில் வந்து முன்னெடுத்து நடத்தி வருகிறார்கள். எவ்வளவு பேருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது, அவர்களுடன் தொடர்புடன் இருந்தவர்கள் யார் என்பதையும் மட்டுமல்லாமல் அந்த பகுதியில் உள்ள அனைவருக்குமே வந்து அந்த கொரோனாவுடைய சோதனையை வந்து அவருக்கு முன்னெடுத்து நடத்தி வருவதும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அது தவிர வந்து வெளியே இருக்கும், அதாவது சாலையோரங்களில் இருப்பவர்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதா என்பதை வந்து ரேண்டம் டெஸ்டிங் மூலமாக அவர்கள் கணித்து வருவதையும் நம்மால் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. டெல்லியை பொறுத்த அளவில் வந்து கொரோனா தொற்றானது சற்றும் ஒரு நாளுக்கு ஒரு நாள் அதிகரித்து வருது என்ற ஒரு தகவலை மாநில அரசு கூறிக்கொண்டிருப்பதால் சமூக கண்காணிப்பினை வந்து மிகவும் தீவிரப்படுத்தும் வகையில் அனைத்து முயற்சிகளையும் டெல்லி அரசாங்கம் வந்து மேற்கொண்டு வருகிறது. நாடு முழுவதும் மே 17 வரை தற்பொழுது ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை எம்முடைய செய்தியாளர் சுசித்ரா வழங்க கேட்டோம். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா. இடைவேளைக்கு பிறகு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம்.